நம்ம இந்த சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்கணுன்னா இதுக்கு கீழே ஒரு லிங்க் வைக்கிறேன். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாகரில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, எப்படி இந்த சம் ஈஸியாக பார்க்கலான்னு பார்க்கலாம். Raghu wishes to buy a laptop. He can buy it by paying 40,000 cash or giving it in the 10 installment, 4,800 in the first month, 4,750 in the second month, 4,700 in the third month, and so on. If he pays the money in his payment, find the total amount paid in 10 installment. How much extra amount he pays to pay then the cost. ஓகே, எப்போவுமே நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸோட நம்பர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே 40,000 இருக்குது. அப்போ இவனோட டோட்டல் அமௌண்ட்டுக்கு 40,000 பே பண்ணுறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10 இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 அப்படின்னா கவுண்டிங் என்ன. ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து 475 குறைஞ்சிக்கிட்டே போகுது, ரெடியூஸ் ஆகிட்டே போகிறதுனால -50. ஓகேவா? இப்போது இந்த 40,000 அப்படின்றது என்னன்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. டோட்டலாக நம்ம 40,000க்கு பை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதில் வந்து எஸ்என் கிடையாது, ஏன்னா இது எஸ்என் நம்ம சொல்ல முடியாது. 40,000 ரீச் பண்ண சொல்லலை. அவங்க 4,800 ஃபர்ஸ்ட் மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து போயிட்டே இருக்குது. 10 இன்ஸ்டால்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த டேட்டாஸ்லாம் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா எஸ்என் ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணுறோம். என்ஏடி இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. 45,715 கிடைக்குது. இந்த ஆன்சர்ஸ் தான் நம்ம டோட்டலாக பே பண்ண அமௌண்ட்டு. அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருப்போம்? நம்ம 45,750 பே பண்ணியிருப்போம். நம்ம கட்ட வேண்டியது 40,000 தான். ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக 5,750 ருபீஸ் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். இதுதான் இதோட கேல்குலேஷன்ஸ். ஸோ இந்த சம்மில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.